யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் வாழ்வோம் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்ப்பாராக. மிஷனரி ஊழியம் என்பது நாம் விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம் என்ற நிலையிலே தேவன் நமக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்த ஒரு காரியம் கிடையாது. விசுவாசிகள் நன்றாக கவனியுங்கள். பிலீவர்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி, சர்ச் லீடர்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு திருச்சபையோ ஒரு கர்த்தருடைய பிள்ளையோ மிஷனரி ஊழியத்தில் நான் ஈடுபடலாமா வேண்டாமா என்ற நிலையிலே ஒரு ஆப்ஷனாக தேவன் கொடுத்தார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு பாரம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God wants his people to be involved in his mission. தேவன் அவருடைய திட்டத்திலே அவருடைய ஜனமாகிய நாம் ஈடுபட வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். மிஷனரி ஒர்க் இன்வால்வ்மெண்ட் ஆகிய காரியங்கள் இட்ஸ் நாட் an option, it is an obligation, if I can put it that way. இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. His last commandment should be our first priority. ஆண்டவர் கொடுத்த இறுதியான கட்டளை நம்முடைய முன்னுரிமை பட்டியலிலே முதல் இடத்தை எடுக்க வேண்டும். இன்றைக்கு கிரேட் கமிஷன் has become great omission in many segments of the church. திருச்சபையின் பல பகுதிகளை பார்க்கும் பொழுது, பல ஸ்தல சபைகளை பார்க்கும் பொழுது மிஷனரி ஊழியத்தின் ஈடுபாடே கிடையாது. அநேக விசுவாசிகளுக்கு மிஷனரி ஊழியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வே கிடையாது. They do not have an understanding about the missionary work and the call and the mandate. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, அதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய இருதய துடிப்பாகிய ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆண்டவருடைய அந்த இருதய துடிப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமென்றால், அதை நீங்கள் புரிந்து செயல்படுவீர்களானால் ஆண்டவர் அதிலே மகிழ்வார். God wants you and me to be involved in his plan of expanding his kingdom. ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தில் ரட்சிக்கப்படுகிறதற்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. மனிதன் பூமியிலே பிறந்த எவனும் இயேசு என்ற அந்த ஒரு வழியை தவிர வேறு எந்த வழி மூலமாகவும் நித்திய மோட்சத்திற்கு வர முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான்.
என்று இயேசு சொன்னார். இதை அறிந்த நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதை தவிர வேற வழி இல்லை. நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திலே உள்ள மக்கள், உலகத்திலே உள்ள மக்கள், எங்கே ஆண்டவர் நம்மை கொண்டு போனாலும், எங்கே ஆண்டவர் நம்மை வைத்தாலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நீ ஜாதிகளுக்கு ஒளியாய் இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு திருச்சபையிலே உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீ பூமிக்கு உப்பாக உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆர் we influencing? Are we being a blessing? கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்கவும், வாலாக்காமல் தலையாக்கவும், ஆண்டவர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாகவும் கடன் வாங்காதவர்களாகவும், இன் திஸ் வே எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப்ல நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless you. He wants to give you revelation. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்து தேசத்திலே வருகிற அழிவிலிருந்து அவர்களை காப்பதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அன்றைக்கு உள்ள உலகத்திற்கே ஒரு பரிகாரமாக யோசேப்பின் வெளிப்பாடு இருந்தது. பிரியமானவர்களே, இந்தியாவிலே செய்யப்பட வேண்டிய அருட்பணி ஊழியம் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டுடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்ட அதே வருடத்திலிருந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஊழியத்தில் ஈடுபட எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருக்காகவே பிரத்யட்சமாக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான அழைப்பையும் சில ஆண்டுகளுக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பதாகவே நான் அதிகமாக ஈடுபட்டவன் தான். சபை இல்லாத கிராமங்களிலே சபை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை தேவன் கொடுத்தார். 90வது ஆண்டிலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். இன்றைக்கு 31 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. அந்த அனுபவத்திற்கு பிறகு தொடர்ந்து எங்கே இருந்தாலும் சர்ச் பிளான்டிங், சபை இல்லாத இடங்களிலே சபைகள். சிங்கப்பூர் தேசத்தில் இடையில் ஒரு 6.5 ஆண்டு காலம் இருந்தேன் இறையியல் படிப்புக்காக. என்னோடு கூட உள்ள சக மாணவர்கள் 13-14 நாடுகளிலிருந்து என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் இருந்தாங்க. நல்ல ஹாஸ்டலில் அங்கே எல்லாரும் ஈவினிங் எல்லாம் நல்லா விளையாடுவாங்க, நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்டடி டைம் போக. ஆனால் நான் வாரத்தில் 2 நாட்கள் குறைந்தபட்சம் நான் வெளியில் சர்ச் பிளான்டிங் ஒர்க்குக்காக நான் போய் விடுவேன். இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் சிங்கப்பூர் 30,000 தொழிலாளிகள் அஃபிஷியலாக இருந்தார்கள். 1992-93 நான் சொல்லுகிறது. நான் பைபிள் காலேஜில் பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் படிக்கும் பொழுது நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த 2 வருடத்தில் நான் வீக்லி 2 days மினிமம், சம்டைம்ஸ் 3 days, சண்டே ஈவினிங் நிச்சயமாக அங்கே பல இடங்களிலே திருச்சபைகளை ஆரம்பிக்க ஆண்டுடைய கிருபையினால 7 இடத்துல திருச்சபைகளை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 6.5 ஆண்டு காலம் சிங்கப்பூர் தேசத்தில் இருந்தேன். முதல் 2 வருஷம் டிகிரி ப்ரோக்ராம் படித்தேன். அதற்கு பிறகு 1 வருஷம் மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறதற்கு ஆண்டவர் வழியை திறந்தார். அதற்கு பிறகு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எனக்கு வாங்கி கொடுத்தார்கள். என்னோடு கூட உள்ள வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து, உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் இருந்து போங்க. இல்லை, இந்தியாவிற்கு போகிறேன் என்று சொன்னேன். இல்லை, இந்த ஊழியத்தை நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, நாங்கள்லாம் வாலண்டியர்ஸாக இருக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து இருந்து சில ஆண்டுகளாவது நீங்கள் செய்து போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆளுக்கு ஃபியூ டாலர்ஸ் போட்டு, சிங்கப்பூர் டாலர்ஸ், எனக்கு குறைந்தபட்சம் 1600 சிங்கப்பூர் டாலர் கொடுத்தால்தான் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கவர்மெண்ட் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அதிலே 20% பிடித்து விடுவார்கள் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்று சொல்லி. மீதியான அந்த தொகை கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் எங்கே போய் ரைஸ் பண்ணுறது?
அந்த வாலண்டியர்ஸே ரைஸ் பண்ணி, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கொடுக்கறதற்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டுச்சு. ஏஷியா இவாஞ்சலிஸ்டிக் ஃபெல்லோஷிப் என்ற ஒரு ஆர்கனைசேஷனில் போய் கேட்டோம். இது மாதிரி உங்களுக்கு பணமெல்லாம் கமிட்மெண்ட்லாம் வேண்டாம், நாங்கள் ரைஸ் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் இந்த பிரதருக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் மட்டும் உங்களுடைய ஆர்கனைசேஷன் மூலம் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கி கொடுங்க. அப்படித்தான் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வாங்கி கொடுத்தாங்க. 95, 96, 97, 98 ஒரு 6 மாத காலம், 3.5 ஆண்டு காலம் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருந்தேன். 95 திருமணம் ஆனது. இந்த 6.5 ஆண்டு காலத்தில் when I was there, ஆண்டுடைய கிருபையினால கிட்டத்தட்ட ஒரு 50 வாலண்டியர்ஸ், சிங்கப்பூரில் உள்ள பல திருச்சபைகளில் தமிழ் பேசுகிறவர்கள், சில சீன நண்பர்கள் தமிழ் மொழி தெரியாவிட்டாலும் வாலண்டியர்ஸாக சிலர் வருவார்கள். ஒரு 50 வாலண்டியர்ஸ் பல சபைகளிலிருந்து அங்கே நாங்கள் இந்த ஊழியத்திற்காக போவோம். 32 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் மேக்ஷிஃப்ட் டெம்பரரி அந்த அக்கமடேஷன் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு 300 இடத்துல முழு சிங்கப்பூர் தேசத்தில், முழு சிங்கப்பூர் தேசமே சென்னையில் பாதி தான், அங்கே ஒரு 300 லொக்கேஷனில் டெம்பரரி ஷெட்ஸு அல்லது கண்டெய்னர்ஸு, அதில் இந்த ஒர்க்கர்ஸ் தங்கி இருப்பார்கள். அவர்களை போய் பார்ப்பது உண்டு. 50 பேர், 100 பேர், 200 பேர், 300 பேர் கூட சில இடத்துல இருப்பாங்க, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாக இருந்தால். இங்கே அதிக கடனை வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி, அங்கே இருக்கும் பொழுது குடிப்பழக்கத்திற்கு சிலர் அடிமையாகி பல பிரச்சனைகள் வழியாக கடந்து போவார்கள். அவர்களுக்கு போயிட்டு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி, அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி பலருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். 7 இடத்துல திருச்சபைகளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். 32 இடத்துல கேர் செல்ஸ் அல்லது செல் குரூப் அல்லது வர்ஷிப்பிங் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஆரம்பிக்க உதவி செய்தார். ஸோ சர்ச் பிளான்டிங் என்ற ஒரு பாரம் எனக்கு 90வது ஆண்டில் தேவன், 89வது ஆண்டு ஆக்சுவலாக கொடுத்து, 90வது ஆண்டில் அதற்காக என்னை அர்ப்பணித்து முதல் சர்ச் பிளான்டிங்க்கு போனேன். சிங்கப்பெருமாள் கோயில் என்ற கிராமத்தில் என்னுடைய தம்பி, அவனை சேலஞ்ச் பண்ணேன். அவனும் எஸ் என்று சொல்லி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் காணை என்ற ஒரு கிராமத்தில் அவன் போய் சர்ச்சை ஆரம்பித்தான் 1990. இன்றைக்கு 31 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. we are still involved in church planting mission. இன்றைக்கு ஒரு பெரிய நிலையில் முழு தேசத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். என்னை ஆரம்பத்திலே அறிந்தவர்கள் என்னை பார்த்து சொல்லுகிறது உண்டு, நீங்கள் மாறவே இல்லைன்னு. ஐ டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபயராக இருப்பாங்க, அப்புறம் போக போக எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்களோ என்னவோ தெரில, எனக்கு புரிய மாட்டேங்குது. அன்றைக்கு இருந்த அதே ஃபயர் இருக்கு பிரதர். எனக்கு என்னென்னா, அன்றைக்கு இருந்த ஃபயர் தான் இருக்குதா, இன்னும் கூட ஆகலையா? அவர்கள் அதை குறையணும்னு எதிர்பார்த்து கேட்குறாங்க ஆச்சரியப்பட்டு. நான் ஐயோ அதிகரிக்கலையா என்று தான் நான் எனக்குள்ளே கேட்டுக்கொள்ளுகிற கேள்வி. பட் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கு ஒரு சின்ன லெவலில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கு அதே காரியத்தை தான் பெரிய லெவலில் செய்கிறீங்க, ஆனால் அதே பேஷன் இருக்கிறது என்று. அண்ட் ஐ தேங்க் த லார்ட் ஃபார் தட். I think I want to have this and more of this until I die. சாகிற வரைக்கும் எனக்கு இதே உயிர் துடிப்புள்ள பாரம் இருக்க வேண்டும். நான் சாகிற வரைக்கும் எனக்கு இந்த பாரம் இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் நான் சர்ச் பிளான்டிங் பண்ணணும். இந்தியாவிலே உள்ள கடைசி கிராமத்தில் சபை ஆரம்பிக்கப்படுகிற வரை எனக்கு இந்த பாரம் ஓயக்கூடாது. எனக்கும் ஜீவனை கர்த்தர் கிருபையாக கொடுத்தால் ஓடுவேன் என்று தான் நான் சொல்லுகிறேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மிஷனில் ஈடுபடுவது என்பது ஒரு பிரிவிலேஜ். ஆண்டவருடைய மிஷனில் ஈடுபடுவது என்பது ஒரு ஸ்லாக்கியம். இட் இஸ் a privilege. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை தர வேண்டும். எனக்கு கொடுத்த கிருபையை நான் சொன்னேன், உங்களுக்கு அந்த கிருபையை தேவன் தருவாராக. எனக்கு தொடர்ந்து இந்த கிருபை இருக்கட்டும். இந்தியாவில் இன்னும் பல லட்சம் கிராமங்களில் திருச்சபை இல்லை.
இந்தியாவில் இன்னும் பல மாநிலங்களில் பல ஆயிரம் கிராமங்களிலே திருச்சபைகள் இல்லை. இங்கே கலங்கரை விளக்கு இயேசுவின் திருச்சபை, an outpost of heaven, an embassy of heaven must be started, must be launched, must be planted. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு உயிர் துடிப்புள்ள சபை எல்லா ஊர்களிலும் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய ஆதங்கம். என்னால் இயன்ற அளவு நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். திருச்சபையை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். பீப்புள் ஆஃப் காட், இது எண்ட் டைம். இயேசுனுடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சுவிசேஷ பணி இன்னமும் செய்யப்பட வேண்டிய இறைப்பணி, அருட்பணி ஏராளம் ஏராளம் ஏராளம். உங்களுக்கு ஒருவேளை இதை குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால், இந்த நாட்களிலே இப்படி இந்த வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு அந்த அறைகோல் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கத்திலே ஈடுபடுவதற்காகத்தான். நாம் நற்கிரியைகளினாலே ரட்சிக்கப்படுகிறது இல்லை, ஆனால் கிரியை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்களில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிரியையினாலே அல்ல என்று சொல்லப்பட்டிருந்தாலும், எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனத்தில் நாம் நற்கிரியைகளை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெளிவாக அந்த வசனத்திலே இருக்கிறது. திருப்பி வாசிக்கிறேன், பலமுறை நான் சொல்லி இருந்தாலும் இட்ஸ் worth repeating. எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிரியையினால் அல்ல என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்ட நிலையில் எபேசியர் 2:8-9 இது ரட்சிப்பை குறித்து உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற அந்த ஈவாகிய ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அடுத்த வசனம் பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகள்னாலே அல்ல, நற்கிரியைகள்னால அல்ல என்று 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, people of God, you and I are not saved by works, but we are saved for works. நாம் கிரியையினாலே ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் கிரியை செய்ய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, you and I are mandated by God, called by God to be involved in His mission. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின அந்த கிரியைகளை அறிந்து நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்றைக்காவது நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை குறித்த ஆண்டவருடைய திட்டம் என்ன என்று கேட்டது உண்டா? என்ன பாஸ்டர், நீங்கள் எப்பயுமே ஆண்டவருக்காக என்ன செய்வேன், ஆண்டவருக்காக என்ன செய்வேன்னு தான் கேட்குறீங்க. ஏதாவது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை ஒரு நாளும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு தான் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறதுக்கு ஏராளமான பிரசங்கியார்கள் இருக்கிறாங்களே. தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் பிகாஸ் மெனி ஆர் ஸ்பீக்கிங் தோஸ் மெசேஜஸ், ஐ டோன்ட் ஹேவ் டு ரிப்பீட் தட். டிவியில் பேசுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்றால், ஐ வாண்ட் டு பிரீச் a message which people usually don't hear. வழக்கமாக கேட்காத செய்தியையே நான் பேச விரும்புகிறேன். not because the other messages are wrong, those messages are valid as well, but who is going to talk about the mission of God? தேவனுடைய அருட்பணியை குறித்து பேச போகிறது யார்? இது கடினமான உபதேசம். யார் இல்லைன்னு சொன்னது? வசனத்தில் இருக்குல்ல, கடினமான உபதேசம் தான் இருக்குல்ல. வெறும் இனிப்பான செய்திகளை மட்டும் கேட்டால் ஆவிக்குரிய சக்கரை வியாதி வரும். விசுவாசிகள் கவனமா இருங்க. ஆரோக்கியமான உபதேசம் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆரோக்கியமான உபதேசம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதமான உபதேசம் என்று எங்கேயும் இல்லை. ஆழமான உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல, அதுவும் இல்லை. ஆசீர்வாதமான உபதேசம்னு இல்லை, ஆழமான உபதேசம்னு இல்லை. ஆரோக்கியமான உபதேசம்னு இருக்கு, அஸ்திபார உபதேசம் என்று இருக்கு, அப்போஸ்தலர் உபதேசம் என்று இருக்கு, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று இருக்கிறது, ஆரோக்கிய உபதேசம் என்று இருக்கிறது, அஸ்திபார உபதேசம் என்று இருக்கிறது. அதை கேட்க வேண்டும். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? 2 காரியம் எனக்கு பிரச்சனை. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிறவர்களை குறித்து எனக்கு இருக்கிற 2 அப்ரிஹென்ஷன். ஒன்று, நிபந்தனையை சொல்லாம ஆசீர்வாதத்தை சொன்னீங்கன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு வாக்குத்தத்தம் என்று பைபிளில் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு பிரதர், அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு சிஸ்டர். நிபந்தனை இல்லாம ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. மற்றொன்று, ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது அதோடு கூட வருகிற உத்தரவாதத்தை சொல்ல தவறும் பொழுது அதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. You must be blessed, no doubt. And for God to bless you, there are also some conditions that is there in the scripture. There are some general blessings of God which I understand. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், அதெல்லாம் இருக்கிறது, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், you and I, if we have to experience the blessing of God listed in Deuteronomy chapter 28 verse 1 to 14, you must fulfill the requirements that is listed there as well. அங்கே சொல்லப்பட்ட நிபந்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதோடு கூட ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அது எதற்காக என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய அருட்பணி ஊழியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்பது என்னுடைய அன்பான அறைகூவல். மிஷனரி ஊழியத்தை தாங்குங்கள், மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், மிஷனரி ஊழியத்தில் உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதை நான் அறைகூவலாக வைக்கிறேன். எல்லாரும் மிஷனரியாக இருக்க ஒருவேளை அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். Not everybody is called to be a career missionary, I understand. But being involved in mission is not an option. It is an obligation. மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பது நாம் தெரிந்தெடுக்கும் ஒரு காரியம் அல்ல, கட்டாயம் ஈடுபட வேண்டிய ஒரு பிரதான கட்டளை. His last commandment should be our first priority. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிபந்தனை நிறைவேற்றுங்கள். 2வது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு உத்தரவாதிகளாக இருங்கள், ஆசீர்வாத வாய்க்காலாக இருங்கள். ஆமென். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். இன்று வாழ்வும் வசனம் நிகழ்ச்சியில் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. See you again tomorrow.